the Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் in the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are so glad today, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்களோடும் with you, உங்கள் குடும்பத்தோடும் with your family, உங்கள் பிள்ளைகளோடும் with your children, என்னென்றைக்கும் இருக்கும்படியாகவே தேவ சித்தம் வைத்திருக்கிறார். to be always with you. It is God's plan. அதை அழுத்தமாக It is said very clearly, கருத்தோடு with the clarity, நம்புவோம். believe on it. அதற்குரிய காரியங்களை நாம் தேவ சபையில் பெற்றுக்கொள்ள முடியும். We can able to receive a blessing from God. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, தன்னைத்தான் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று பார்த்தோம். to take up the cross and follow me daily. ஒவ்வொருவரும் அனுதினமும் சுமக்கும்படியான அனுபவத்திலே போகவே தேவன் அழைத்திருக்கிறார். Every individual should take up their own cross and to follow him daily. ஆனால் நாமோ But we, நாட்கள், looking at days, காலங்கள், months, வருஷங்கள் years, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். we have been observing all these things. அவைகளை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That is also mentioned in the Bible. இதனால் நாங்கள் யாரையும் புண்படுத்துவதாக யோசிக்க வேண்டாம். We are not giving pain or insult to anyone through this. வேத காரியங்களை விளக்குவது ஒரு தேவனுடைய ஊழியருடைய காரியமாக இருக்கிறது. It is a God's servant duty to share the exact things what the Bible says. உங்கள் கையில் இருக்கிற வேதத்திலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible which you are holding in your hand also, it is also saying the same நாங்களும் thing. இந்த வேதத்தின் மூலமாக தான் உங்களுக்கு காரியங்களை சொல்கிறோம். Through Bible only we are also mentioning to you. அதனால் சிலுவையின் அனுபவம் என்பது So the cross experience is, அனுதினமான அனுபவமாக இருக்கிறது. it is a daily continually pattern. அதைதான் தேவன் நமக்கு ஆழமாக சொல்கிறார். That is what God is also saying very deeply. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. அதை லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் The same chapter of Luke, chapter 9, 51ஆம் வசனம். verse 59. வேறொரு நோக்கி அவர் என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்க பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். And he said unto another, follow me. But he said, Lord, suffer me first to go and bury my father. இந்த 9ஆம் அதிகாரம் சீஷர்களோடு அதிகமாய் பேசின காரியமாக தான் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். When you look at this 9th chapter, many words has been said to his own disciples. தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களோடு கூட, They have been the chosen disciples. முன்குறிக்கப்பட்ட சீஷர்களோடு கூட, They have been appointed disciples. அழைக்கப்பட்ட சீஷர்களோடு கூட They have been called disciples. தெளிவாக பேசிய காரியங்கள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We can able to see many verse mentioning to the disciples only. அங்கே அதுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது When you look up at the above verses, 57ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. verse 15:7, it says, அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். and it came to pass that as they went in the way, a certain man said unto him, Lord, I will follow thee wherever thou goest. ஒருவன் சொன்னால் சீஷர்களை தான் சொல்லப்படுகிறது. When it mentions about a particular man, means it is saying about his disciples only. யாரோ வெளியில் இருக்கிற அல்லது There are no other outside people. வேதம் என்பது Bible is, தேவ ஜனங்களுக்காக சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. it is mentioned only for God's people. நம்மை தேவன் உருவாக்க விரும்புகிறார். God wants to create in us. நாம் தெளிவடைய தேவன் விரும்புகிறார். We should have a clarity mind. நாம் தேவனை புரியவும் அறியவும் ருசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We should know and understand and to taste God. இங்கே அப்படியாகத்தான் காரியங்கள் சொல்லப்படுகிறது. On the same reason only it has been said here. நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னால், As they went in the way, Lord, I will follow wherever you go. அந்த அவளுக்குள்ளாய் ஒருவரை தான் என்னை பின்பற்றி வா என்று தேவன் அழைத்த போது, And that particular one only, Jesus is saying to follow me. முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்க பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். And he replied to Jesus, Lord, suffer me first to go and bury my father. ஆண்டவருடைய அழைப்பை விட எது ஒன்றை முன்பாக வைக்கிறார். See, he is been mentioning some other than Jesus calling. என்னை பின்பற்றி வா என்று சொல்லிவிட்டார். As he said, follow me, he said. பின்பற்றி வருவென்றும் சொல்லியிருக்கிறார்கள். As they mentioned, I will follow you, they mentioned. சொன்னபோது அவன் சொல்கிறான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி. But he is answering, suffer me first to go and bury my father. அது தேவனுடைய பார்வையில் உகந்தது அல்ல. That is not valuable in God's sight. அவர்கள் தான் சொன்னார்கள், நான் உங்களை பின்பற்றி வருவேன் சொல்லி. They only mentioned, I will follow you, Lord. நாம் கூட அநேக காரியங்களை தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். We also did many kinds of
covenant with God, தேவ ஜனமாய் மாறும்போது எவ்வளவோ காரியங்களை பேசியிருக்கிறோம் தேவ சமூகத்திலே. when we become God's child, we mention and promise many things to God. இப்படியெல்லாம் வாழ்வோம், இப்படியாக இருப்போம் என்று சொல்லி I will live a such kind of life, I will be in such a place. தேவனுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கும்போது உடன்படிக்கை செய்திருக்கிறோம். When we were baptized, we get covenant with God. எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் திருமணம் ஆகும்போது உடன்படிக்கை செய்கிறார்களோ, How a man and woman by marriage they are getting into a covenant. தேவனோடு ஞானஸ்நானம் எடுக்கும்போது உடன்படிக்கை செய்திருக்கிறோம். When we get baptized, we get to have covenant with God. பின்பற்றி வருவேன் என்று சொன்னவன், He said, I will follow you wherever you go. முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ண என்று சொல்கிறான். But now he is saying, suffer me first to go and bury my father. இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Through this we can able to understand one thing. நம்முடைய சுய காரியங்களை செய்த பிற்பாடுதான் தேவனுடைய காரியங்களை பின்பற்ற விரும்புகிறோம். After doing all the things we desire only, we are into God's work. அனுதினம் சுமக்கும்படியாக தேவன் சொல்கிறார் சிலுவையை. God said to carry the cross daily, he ஆனால் said. நாமோ குறிப்பிட்ட நாட்கள் அல்லவா நாங்கள் தியானிக்க என்று யோசிக்கிறோம், சொல்கிறோம். But we are thinking it is for a particular season we are observing the days. அப்படியாக போக வாஞ்சிக்கின்றோம். But we are in an interest to do that way. அப்படியாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. But Bible is not encouraging that words. நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். We are going to continually meditate it. பின்பற்ற நாம் எப்ப கொடுப்போம். To follow we should surrender. மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். Remaining things he will take care. அப்பேற்பட்ட அனுபவத்தில் போக Let us walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, வேதமே எங்களுக்கு வெளிச்சம் அப்பா. your word is a light to us. வேதம் தான் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே. Your word is a life to us. அதனால் நீ என்ன சொன்னீரோ Whatever you said, அதை பின்பற்றுகிற இந்த கிருபை எங்களுக்கு தார். help me to follow that, Lord. அழைக்கப்பட்ட மக்கள் தான், Yes, we are called people. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான், We are a chosen people. உம்முடைய அழைப்புக்கு தகுதி உள்ள மக்கள் தான். We are honorable people for your ஆனால் calling. ஒன்றை முன்பாக வைத்துவிட்டு But always I'm keeping a உம்மை thing. அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறோம். I'm keeping you as a அது second. தேவ அழைப்பல்ல. That is not a God's calling. எங்களுக்கு அப்பேற்பட்ட காரியம் வேண்டாம். I don't want such kind of love. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling myself. லீபாத துருபியா We thank you, Lord. தகுதிப்படுத்தும். Help us to அழைப்புக்கு glorify. தகுதிப்படுத்தும். Help us to glorify. பின்பற்ற கிருபை செய்யும். Help us to follow you. லீகாவல சந்தரா. We thank you, Lord. அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு மேன்மை. That is the greatness of our life. Lead us. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' mighty name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.